சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். இந்த பகுதியில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய விவாத பொருள் அப்படின்றது சண்முகம் சின்னராஜ் அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அவர் ராகுல் காந்தியை மையப்படுத்திய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னா, அந்த பதிவு அப்படின்றது ராகுல் மாணவர்களோடு உரையாடிய போது அந்த கேள்வி உரையாடலில் நிகழ்ந்த ஒரு பதிவு தான் அவர் போட்டிருக்கிறாரு. ராகுலிடம் ஒரு மாணவர் கேட்கிறார், அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு ராகுல்கிட்ட கேட்கிறாரு. ராகுல் காந்தி சொல்வது அடிமைத்தனம் அப்படின்றது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் தான் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கண்மூடித்தனமான கீழ்ப்படிதலை தான் RSS பாஜக விரும்புறாங்க. அவங்களுடைய சித்தாந்தத்தை கண்மூடித்தனமாக நம்பணும், பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவர்கள் விரும்புறாங்க. இந்த அடிப்படையில தான் என்னுடைய கலந்துரையாடலுக்கெல்லாம் அவங்க தடை போடுறாங்க. ஏன்னா என்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். சிந்தனைக்கு எதிரானது RSS-இனுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்மூடித்தனமான கீழ்ப்படிதலுக்கு மாற்று என்ன அப்படின்னு அந்த மாணவர் கேட்கிற போது எதிர்த்து போராடுவது தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இதை ஒட்டித்தான், இந்த பதிவை ஒட்டித்தான் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். அதுல முக்கியமான பதிவுகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். சுந்தர்ராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுலுக்கு உங்க பேச்சு நல்லா இருந்தது, ஆனா இங்க 100 மாணவர்களுக்கு கற்பிக்கிற நோக்கில் நீங்கள் வாக்களித்த 80 கோடி மக்களை இழிவுபடுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சவுந்தரராஜன் பதிவிட்டிருக்கிறார். அதுல அவர் சொல்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கூட்டணி கட்சிகளுக்கு கருத்து சுதந்திரம் இருந்தது, நிறைய இருந்தது, ஆனால் மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். எந்த அடிப்படையில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. இப்போது மக்கள்கிட்ட கருத்து சுதந்திரம் இருக்கு, ஆனால் கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறார். இதை விட்டு இன்னொரு பதிவும் இருக்கு. பிரவீன் அவர் என்ன சொல்றார், பிரவீன் முருகேசன் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரிட்டிஷை எதிர்த்து வெறித்தனமாக போராடி மோசமாக சிறை அனுபவித்த பலர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க காந்தியை மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. RSS சொல்லாத செய்யாத அடிமைப்படுத்துதலை உங்களோட பாட்டி இந்திரா காந்தி செஞ்சதை நீங்க பேசுறீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அப்புறம் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, பிஜேபி மத அரசியல் செய்கிறது என்று சொல்லியே காங்கிரஸும் மத அரசியலை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அப்புறம் சண்முக சுந்தரம் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து, RSS பிஜேபி கட்சியின் சொல்லாத செயல்பாடு முதல்ல இந்து தவிர அனைத்து மதங்களையும் இந்தியாவில் ஒழிப்பது, பின் பட்டியலினத்தையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒழிப்பது, இடஒதுக்கீட்டை ஒழித்தால் இது எல்லாமே சாத்தியமே அப்படின்னு அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அப்புறம் ஜாஃபர் அவர் என்ன சொல்றாருன்னா, அடிமைத்தனத்தில் இருந்தும் அராஜகத்திலிருந்தும் விடுதலைக்காக போராடும் தனி மனிதன் தான் ராகுல்ஜி அப்படின்னு அவர் ராகுலை புகழ்ந்து ஒரு பதிவிட்டிருக்கிறார். ராகுல் தெரிவித்த இந்த அடிமைத்தனம் குறித்த இந்த கருத்துக்கு தான் இவ்வளவு நீண்ட விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.